உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸோ பாண்டியை வந்துட்டு எங்கே தேடினாலும் அவர் வந்துட்டு ஒரு சைடு போய் உட்காந்துட்டாரு. அப்படிங்கும்போது சோழன்கிட்டே அவர் சொல்லிடுறாரு. அப்போ சோழன் வந்து பயங்கரமாக திட்டுறாரு. ஏன்டா எங்கெங்கெல்லாம் தேடி அலைஞ்சிட்ருக்கோம், என்னடா நீ நினச்சிட்ருக்க அப்படின்னும் போது, நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நான் இப்போ இருக்கிற நிலமையில நீ எது சொன்னாலும் எனக்கு தப்பாக தாண்டா தெரியும் அப்படின்னோடனே, இல்லைடா சோழா புரிஞ்சுக்கோ, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் அப்படிங்கிறாரு. அப்போவே சோழனுக்கு வந்து ஷாக் ஆகுது. டே என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க, ஏன்டா அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறதுக்கெல்லாம் காரணம் இருக்குடா, நீ புரிஞ்சுக்கோடா அப்படிங்கிறாங்க. சரி எதுவாக இருந்தாலும் நீ வீட்டுக்கு வா, முதல்ல பேசிக்கல, எல்லாரும் வீட்டில் உனக்காக காத்துட்ருக்காங்க, அங்கே பொண்ணு வீட்டில் வேற காத்துட்ருக்காங்கடா அப்படிங்கிறாங்க. டே நான் இப்போ கல்யாணமே வேணான்னு சொல்கிறேன், அப்புறம் பொண்ணு வீட்டில் காத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. சரி நீ முதல்ல நம்ம வீட்டுக்கு வா, நம்ம பேசிக்கலாம் அப்படின்றாங்க. நீ எங்கே இருக்க அப்படின்னும் போது, நான் வந்துடுறேன்டா, நீ எங்கே இருக்க அப்படின்றாங்க. டே ஒன்றை தாண்டா தேடிட்டு நான் ரோடாக சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிடா நீயும் வீட்டுக்கு வந்துடு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி வராரு. ஸோ சோழன் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே எல்லாருமே பார்த்துட்டு கேட்குறாங்க, எங்கே பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவன் இப்போ வந்துடுறேன்னு சொன்னானே அப்படிங்கிறாங்க. ஏன்டா கையோட கூட்டிகிட்டு வர வேண்டியதானடா அப்படின்னோடனே, அண்ணே நான் அவனை பார்க்கவே இல்லைண்ணே, அவன் தான் ஃபோன் பண்ணான், நான் ஃபோன் அடிச்சுட்டே இருந்தேன், அப்புறம் பார்த்துட்டு அவன் தான் எனக்கு கூப்பிட்டான், அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னால் இன்னும் வரலையா அவன் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் வரலடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே கொஞ்ச நேரத்திலே பாண்டியும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே இப்போ எல்லாருமே சேர்ந்து திட்டுறாங்க. அப்படியே அவர் அமைதியாக நின்றுட்டு இருக்கும்போது சோழன் டக்குன்னு போய் கேட்குறாரு. டேய் அண்ணே இவன் என்ன தெரியுமாண்ணே சொன்னான் என்கிட்ட ஃபோனில், இப்போ இவனுக்கு கல்யாணமே வேணாங்கிறானே அப்படிங்கிறாங்க. கல்யாணம் வேணான்னு சொன்னானா? டே ஏன்டா அப்படி சொல்கிற, அந்த பொண்ணு எவ்வளோ ஆசையாக வந்து சொல்லிட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. அண்ணே அவங்க ஆசையாக சொல்கிறாங்கன்னா அதுக்காக எனக்குன்னு ஒரு இது இல்லையாண்ணே அப்படிங்கிறாங்க. இப்போ என்னடா உனக்கும் தானடா அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ணே அதெல்லாம் இல்லைண்ணே, நான் சொல்கிறேன்னா கொஞ்சம் காரணம் இருக்குது புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. நிலா உடனே பார்க்குறாங்க. என்ன காரணம் இருக்குது பாண்டி, தயவு செஞ்சு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இந்த வீட்டுக்கு வானதி ஃபஸ்ட்டு வரட்டும், அதுக்கப்புறம் சந்தாவும் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இப்போ என்ன உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணணும் தானே நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் அது ஏற்கனவே சொன்னது தான், ஆனால் அது மட்டும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. வேற என்ன இப்போ உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்லைங்க கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்றாங்க. ஸோ சேரன் வந்துட்டு ஏன்டா இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அண்ணா என்னென்ன நீ பேசிகிட்டு இருக்க, எனக்கு முன்னாடி மூத்த அண்ணனுங்கன்னு 2 பேர் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் 2 பேர் வாழ்க்கையும் சரியானாதான் நான் கல்யாணம் பண்ண முடியும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல வானதியை பற்றி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையெல்லாம் சரியா இல்லாமல் அவள் இந்த வீட்டுக்கு வந்தானா அவள் எப்படியெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நடேசன் எழுந்திரிச்சு வராரு. வந்துட்டு கரெக்டாக சொன்னடா பாண்டி, இப்போ தான் நீ கரெக்டாக வழிக்கு வந்திருக்க, நான் எப்பயோ அவங்ககிட்ட சொன்னேன் இந்த பொண்ணு வேணாண்டான்னு சொல்லிட்டு, மீறியும் லவ் பண்ணேன், இப்போ பொண்ணு வீடு வரைக்கும் வர சொல்லிட்டாங்கும் போதாவது இப்போயாவது நீ யோசிச்சிருக்கியே, அது வரைக்கும் நல்ல விஷயம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, அங்கிள் நீங்கள் வேற ஏன் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க 2 பேருக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஏமா பிடிச்சிருந்தா போதுமா, கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அவங்க நல்லா வாழ்ந்துருவாங்கன்னு அர்த்தமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணாலும் வாழ மாட்டாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் சொல்கிறாரு. அப்படியே நிலா வந்து முறைக்கிறாங்க. உடனே நடேசன் இருந்துட்டு, என்ன வேணால் சொல்டா பாண்டி, இப்போ நீ எடுத்திருக்க பார்த்தியா, இந்த முடிவு தாண்டா கரெக்டான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போயிடுறாரு. சேரனுக்கு வந்து ஒன்றுமே புரியல. இல்லடா பாண்டி நீ எதையோ மனசில் வச்சுட்டு தான் சொல்கிற, இப்போ என்ன எதுக்காக நீ அப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் மூத்தவங்க எனக்கு முன்னாடி 2 பேர் இருக்கீங்க, உங்கள் 2 பேர் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் இப்போ ஏன் கல்யாணத்தை பற்றி தான் நீ பேசுறியாடா, அதெல்லாம் நான் சந்தாவை கல்யாணம் பண்ணிப்பேன்டா, நீ ஏன்டா அதை பற்றி யோசிக்கிற அப்படிங்கிறாங்க. அண்ணா நீ சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழுவானே, இந்த சோழன் நிற்கிறானே அவன் வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே நிலா அப்படியே பார்க்குறாங்க. இப்போ என்னதான் சொல்ல வரீங்க பாண்டி அப்படிங்கிறாங்க. ஆமாம் சோழனுக்கும் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் இந்த வீட்டில் என்ன வாழ்ந்துட்டு இருக்கான், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்து நீங்கள் வந்து முறையாக வந்து எனக்கு பொண்ணு கேட்டால் தான் எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ நிலா இந்த இடத்துல டக்குன்னு, அப்படின்னா இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கல்யாணம் நடக்காது பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. உடனே சோழன் பார்க்குறாரு. டே ஏண்டா நீ வேற நேரங்கட்ட நேரத்தில் நிலம தெரியாமல் பேசுகிற அப்படிங்கிறாங்க. நீ சும்மா இருடா சோழா, இவங்களை அப்புறம் எப்படி தான் மாற்றுறது அப்படிங்கிறாங்க. டே இதெல்லாம் மாறாத கேஸுடா, நம்ம தான் தேவையில்லாமல் வெயிட் பண்ணி டயர்ட் ஆகணும், அதெல்லாம் விடு பார்த்துக்கலாம், நீ என்ன நினச்சலாம் யோசிச்சுட்டு இருக்காதடா, உன் வாழ்க்கையை பாரு அப்படிங்கிறாங்க. இல்லைடா சோழா எது நடந்தாலும் சரி, அவங்க மனசு மாறி அவங்க உனக்கு ஒய்ஃபாக வந்து எனக்கு பொண்ணு கேட்கணும், சும்மா இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு இந்த பொண்ணே இல்லாத வீடு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்கங்கிறக்காக வந்துட்டு பொண்ணு இருக்குன்னு பேருக்கு வச்சுட்டு வந்து எனக்கு பொண்ணு கேட்குறதா, அதெல்லாம் சரியாக வராது சோழா, நான் சொல்கிறேன் நீ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுடுறாரு. ஸோ பேசிக்கிற எல்லாத்தையுமே நடேசன் கேட்டுகிட்டே இருக்காரு. அடுத்த நாள் வந்துட்டு நிலா வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க. அப்படியே சோழன் வந்து முன்னாடி நிற்கிறாரு. சரி காரில் கூப்பிட்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நிற்கும்போது நிலா கிளம்பி வேகமாக போகிறாங்க. ஏங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் அப்படியே விட்டுறேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, எனக்கு போய்க்கு தெரியும், நான் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன்
யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேக வேகமாக போகிறாங்க. இப்போ பல்லவன் நிற்கும்போது சோழன் பார்த்துட்டு கேட்குறாரு, நீ என்னடா அவள் தனியாக போயிட்டுருக்கா, கூட போகலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, அண்ணி சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஓ சரிடா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் விட்டுறாரு. நிலா மட்டும் அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. இவர் அப்படியே முகத்தை உம்முனே வச்சுட்டு நிற்கிறாரு. நடேசன் இதையுமே பார்க்குறாரு, என்ன இந்த பொண்ணு இப்படியே பண்ணிகிட்ருக்கு, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து ராகவ் வந்து நிலா கிட்ட வந்துட்டு அவங்க தப்பே பண்ணலை அப்படின்னாலுமே வேணும்னே ஏதோ கண்டுபிடிச்சி திட்டுற மாதிரியும் ஒரு மாதிரி கடுப்பை காட்டிக்கிட்டே வந்து அவர் ஒரு மாதிரி திட்டிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் வந்துட்டு நிலாவுக்கு ஒரு மாதிரியே இருக்கு. நம்மளால் இங்கே ஃப்ரீயாக ஒர்க் பண்ணவே முடியலையே, தப்பு பண்ணாலும் தப்புங்கிறாங்க, தப்பு செய்யலைனாலும் தப்புங்கிறாங்க, நம்ம என்ன அப்படி தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. திவ்யா அதையுமே பார்த்துட்டு, என்ன நிலா இப்போவும் திட்டினாரா அப்படிங்கிறாங்க. நான் என்ன திவ்யா பண்ணேன், இதுக்கு போய் இப்போ திட்டுறாரு அப்படிங்கிறாங்க. எனக்கு நல்லா புரியுது நிலா, நீ வந்து எப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னியோ அப்பையிலேருந்தே அவர் உங்ககிட்ட இப்படி தான் நடந்துட்டுருக்காரு அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது தெரியுமா, என்கிட்ட மட்டும் இப்போ பேமெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, டக்குன்னு நான் உன் ஃப்ரெண்டுக்கு மூலமாக சேர்ந்துட்டு நானுமே அந்த இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த இதில் நான் ஜாயின் பண்ணிடுவேன், என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. விடு நிலா பார்த்துக்கலாம், நம்ம வேறு ஏதாவது இருக்கான்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திவ்யா சொல்கிறாங்க. ஸோ திரும்பவுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிலா அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. திவ்யா அப்படியே பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஏன் நிலா நான் ஒன்று சொன்ன தப்பாக எடுத்துக்க மாட்டியே அப்படிங்கிறாங்க. என்ன திவ்யா அப்படின்றாங்க. என்னதான் இருந்தாலும் நமக்காக இருக்கிறவங்கன்றதையும் தாண்டி மற்றவங்கிறத நம்மக்கிட்ட அப்பப்போ அவங்களாம் நிரூபிக்கிறாங்கல்ல அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்கிற எனக்கு புரியல அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம வீட்டிலனா நம்ம என்ன தப்பு பண்ணாலும் நம்மளே திருப்பிட்டு கோவத்தில் இருந்தால் கூட நம்மளை சமாதானப்படுத்தணுங்கிறக்காகவாவது நம்மக்கிட்ட வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க நம்ம மேலே பாசமாக இருக்கவங்க வந்து பேசுவாங்க. ஆனால் மற்றவங்களாம் பாரு, அவங்களோட தேவை சரியாகணுங்கிற வரைக்கும் மட்டும்தான் நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைனா அவங்களுக்கு வெறுப்பு இருக்குது அப்படின்னா நம்ம தப்பே பண்ணலாலும் திட்டுறாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு நீ இதை சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லை பொதுவாக சொல்கிறேன், எனக்கு தோணுச்சு அதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நிலாவுக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, வீட்டில் வந்துட்டு அவர் ஆசையாக வந்து அந்த பூவை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அப்போவுமே இவங்க வந்து கடுப்பாக பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வந்து நிற்கும் போதுமே அவங்க அந்த திட்டினதுக்கு அப்புறமும் சாரி கட்டிட்டு வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது சோழன் திரும்பவும் அந்த பூவை எடுத்துகிட்டு போய் கையில் கொடுத்தாரு. அப்போ கூட முறைச்சிட்டு அதை வாங்கி அங்கிட்டு ஓரமாக வச்சுட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அப்படியே யோசிச்சு ரெண்டு பேரையுமே வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இதுதான் நமக்காக இருக்கிறவங்க, இவங்க வந்து வேலைக்காக அப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ராகவையும் சோழனையும் வந்து யோசிக்கிறாங்க. இருந்தாலும் நிலாவுக்கு வந்துட்டு அப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க திரும்பவும் வந்துட்டு ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஈவினிங் வந்துட்டு ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நிலா வந்துட்டு பஸ்ஸில் வந்து அங்கே பஸ் ஸ்டாப்பில் இறங்கி நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. ஸோ இறங்கி கொஞ்சம் தூரம் வரும்போதுமே பார்த்தா டக்குன்னு நடேசன் எய்த்தாப்பில் அங்கேயே நின்றுட்டுருக்காரு. பார்த்துட்டு, அங்கிள் என்ன இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உனக்காக தான் நான் இங்கே காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்காகவா, நான் வீட்டுக்கு தானே வரப்போகிறேன், எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்னு தாம்மா இங்கே நின்றுட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. எதுக்காக இங்கே நிற்கிறீங்க, எப்போலேருந்து நிற்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நீ எத்தனை மணிக்கு வருவேன்னு தெரியல, தோராயமாக நான் ஒரு 4 மணிக்கு கிளம்பி வந்தேன், அப்படியே நின்றுட்டுருக்கேன், மணி ஆகிப்போச்சு ரொம்ப நேரம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் அங்கிள் இன்றைக்கி ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் இருந்தது அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. எதுக்கு அங்கிள் இங்கே வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, அப்படி என்ன பேச போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நான் இவ்வளோ நேரம் நிற்கிறேனாலே முக்கியமான விஷயம்னு உனக்கு புரியலையா, வா நம்ம அப்படியே பேசிக்கிட்டே போகலாம் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு நடேசன் அமைதியாக வரும்போது, என்ன அங்கிள் பேசணும்னு சொல்லிட்டு வந்தேங்கிறீங்க, இப்போ அமைதியாகவே வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இதில் எப்படி ஆரம்பிக்கிறேன்னா என்ன எனக்கு புரியலையே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா சோழனை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறாங்க. அங்கிள் வேண்டாம், அவரை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படிங்கிறாங்க. அதுதாம்மா உங்ககிட்ட பிரச்சனையே, பேசணும்னு ஆரம்பிக்கும் போதே நீ இப்படி சொன்னினா அப்புறம் எப்படிம்மா அதை பற்றி பேசுறது அப்படிங்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி நான் பேசவே வேண்டான்னு விரும்புகிறேன் அங்கிள் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ இந்த அளவுக்கு கோவப்படுறனா அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் எதுவுமே தெரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன இவரால் எனக்கு ஆஃபீஸில் எவ்வளோ அசிங்கம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா உன்னை அவன் திட்டான்னு சொல்லிட்டு நீ சொல்கிற, அவன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்கிற, ஆனால் அவன் எதனால் பண்ணான்னு யோசிச்சியா நீ அப்படிங்கிறாங்க. எதனால் பண்ணார், முதல்ல ஏன் ஃபோன் முதல்ல எதுக்கு அவர் எடுக்கிறாரு, எதுக்கு அவர் ரிப்ளை பண்ணுறாரு, அது என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. சரிம்மா உன்கிட்ட சொல்லலைங்கிறது தான் உனக்கு கோவனே வச்சுக்கையேன், நீ திட்டுவன்னு பயந்துட்டு கூட அவன் சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவன் என்ன பண்ணுனாங்கிறத நீ யோசிச்சியா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணார், பொங்கல் வாழ்த்து கூட இதுக்காக ஒரு பாஸ் சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அவன் பொங்கல் வாழ்த்து மட்டும் உனக்கு சொல்லலாமா, கூடவே என்னென்ன சொல்லியிருக்கான், அவன் தான் தெளிவாக சொல்கிறான், நீ அந்த கோவத்தில் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. இந்த பொங்கல் தான் நீ தனியாக கொண்டாடுற பொங்கல், அடுத்த பொங்கல் வந்துட்டு ஏன் கூட தலை பொங்கலாக கொண்டாடுவான்னு சொல்லிட்டு சொன்னால் ஒரு புருஷங்காரனால எப்படிமா அதை ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்படி நிலா அப்படி பார்க்குறாங்க. அப்படி தான் அவர் சொன்னார் அங்கிள் அப்படிங்கிறாங்க.
ஏம்மா உனக்கு என்ன கோவம் வந்துருச்சுன்னா கண்ணு முன்னு தெரியாதா? என் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற, யார் எது பேசினாலும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிற, நீ இவங்க ரொம்ப தெளிவான பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ இப்படி இல்லம்மா இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அங்கிள், எனக்கு அந்த நேரம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆஃபீஸில் எல்லார் முன்னாடியும் அங்கே திட்டினது எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு தெரியுமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அது ஒரு விஷயந்தான் உனக்கு பிரச்சனையா அப்போ அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, உனக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்குது. சோளம் வந்துட்டு நீ என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப அவன் ஓங்கிட்டே சுற்றி சுற்றி வரானே, இதுலேயே உனக்கு புரியலையா? உன்னை வந்துட்டு அவன் அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து அன்பாக இருக்கான், அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு புரியலையா அப்படிங்கிறாங்க. அங்கிள், பிடிச்சிருக்குன்னா அவர் பண்ணது சரியா? அந்த மாதிரி என்னை ஏமாற்றி இருக்கலாமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அவன் ஏமாத்தினாங்கிறது தான் உனக்கு பிரச்சனையாக இருக்குது. நீ போய் இப்போ டைவர்ஸும் அப்ளை பண்ணிட்டு வந்துட்ட. அவன் போன வாட்டியே வந்து உனக்கு டைவர்ஸ் தரேன்னு சொல்லிட்டான்ல, அப்போவே உனக்கு தெரியலையா? சரி, அப்போ கூட அவன் சொன்னான் அப்படின்னா அவன் மனசு வெறுத்து உண்மையாகவே அவன் உனக்காக சொன்னான்னு நினச்சிட்டு இருக்கியா? இல்லைம்மா, இதிலையாவது உன் மூலமாக வந்துட்டு அவனை வந்து நீ புரிஞ்சுக்குவ, உன்னோட ஆசை அவன் நிறைவேற்றணுன்னு தான் அவன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, நீ எப்போ வந்து உன் வீட்டிலேருந்து வெளியே வந்தியோ அப்போ வந்துட்டு அவன் வந்து உனக்கு உதவி செய்யணும்னு தான் சொன்னான். இங்கே வீட்டுக்குமே ஃபோன் பண்ணி பேசினா, ஒரு பொண்ணு இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்குது வந்து காப்பாற்றணுன்னேன்னு சொல்லிட்டு சேரனுக்கு ஃபோன் பண்ணி அதுக்கப்புறமா தான் இவனுங்க எல்லாரும் உனக்கு உதவி செய்யணுன்னு தான் வந்தானுங்க. ஆனால் உங்கள் அப்பா வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நீ வேகமாக சோளம் பின்னாடி போய் ஒளிஞ்சியாம்மா. அந்த நேரம் தான் அவன் முடிவு பண்ணியிருக்கான், எது ஆனாலும் இந்த பொண்ணை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உனக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணியிருக்கான். அவன் முதல்ல பார்த்தப்போ உன்னை பிடிச்சிருந்துருக்கு, ஆனால் உங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே நீ பண்ணது தான் தப்புன்னு சோளம் மேலே பழிய போட்டப்போ நீ தான் அந்த இடத்துல வந்துட்டு இல்லை அவர் கரெக்டாக தான் வந்தாருன்னு நீ சொல்லியிருக்க. அந்த இடத்துல அவனுக்கு பிடிச்சிருச்சான். அதுக்கப்புறமா அங்கே அவன் பண்ணது என்ன ஒரே ஒரு தப்புனா, போலீஸ் ஸ்டேஷனில் போனதுக்கப்புறம் இந்த ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு உன்னோட ப்ரூஃப் எல்லாம் கேட்டிருக்காங்க பற்றியா, அப்போ வந்துட்டு நீ அனுப்புனது அவன்கிட்ட இருந்திருக்கு, அதை கொடுத்துட்டான். அவன் அந்த ஒரு விஷயம் தான் பண்ணான். எங்கே நீ அவனை விட்டு போயிருவியோ அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி அவன் வேறு எதுவுமே பண்ணலாமா. அவன் இவ்வளோ பண்ணுறான் அப்படின்னாலுமே எல்லாமே அவன் உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கான், கண்மூடித்தனமாக இருக்காங்கிறது ஏமா உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. இல்லை அங்கிள், நீங்கள் என்ன சொன்னாலும் இதை என்னால் ஏற்றுக்க முடியாது, தப்பு பண்ணால் அது தப்புன்னு தானே சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. என்னமோம்மா, சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன், அதுக்கு மேலே உன் விருப்பம் அப்படிங்கிறாரு. சரி, நான் அப்படியே சைலண்ட்டாக வந்துட்டே இருக்கும்போது, ஏமா சரி இப்போ நீ டைவர்ஸ் வாங்கிடுறேன்னு வச்சுக்க, டைவர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவ அப்படிங்கிறாங்க. எங்கேயாவது ஹாஸ்டலில் போய் இருந்துப்பேன் அப்படிங்கிறாங்க. ஓ, அப்போ நீ இந்த வீட்டை விட்டு போகணுன்னு முடிவெடுத்துட்ட அப்படி தானே அப்படிங்கிறாங்க. வேறு என்ன அங்கிள் பண்ண முடியும், டைவர்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் எந்த உரிமையில் நான் இந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நீ இப்போ ஹாஸ்டலுக்கு போய் தங்கிக்கிறேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ, அந்த ராகவ பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படிங்கிறாங்க. அங்கிள், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. ஏமா, ராகவ வந்து சொன்ன உடனே உனக்கு இவ்வளோ கோவம் வருது, சரி ராகவ விடு, வேறு யாராவது ஒரு நல்ல பையனாக பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்குவியா அப்படிங்கிறாங்க. அங்கிள், கல்யாணம்னாலே எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது, எனக்கு அதை பற்றியெல்லாம் யோசிக்க கூட தோணலை, நான் நிறைய அச்சீவ் பண்ணேன் என்னோடய லைஃப்பில் அப்படிங்கிறாங்க. ஏமா, யாருமே வேணாம், எந்த உறவுமே வேணான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா அம்மா சைடும் விட்டுட்டு வந்துட்டேன், இந்த சைடு எங்களையுமே வேணான்னு சொல்கிற, நீ பாட்டுக்கு போய் ஹாஸ்டலில் உட்காந்துக்கிறேன்னு வச்சுக்க, எந்த ஒரு துணையும் இல்லாமல் உன்னால் பாத்திர முடியுமாம்மா, ஹாஸ்டல்லே நீ உன் காலத்தை கழிச்சிருவேன்னு முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிறாங்க. அப்படியே சைலண்ட்டாகவே வரும்போது, சரிம்மா நீ அதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்கிட்ட, நீ ஹாஸ்டலில் இருக்கன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவுக்கு தெரிய வருதுன்னு வச்சுக்க, அவர் சும்மா இருப்பாரா? திரும்பவும் வந்துட்டு அந்த சூர்யாவை வச்சு திரும்பவும் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை வராதா? இல்லை அந்த சூர்யாவே ஏதாவது பிரச்சனை பண்ண மாட்டானா? ஏன் இந்த ராகவ் இருக்கானே, அவனே நீ தனியாக இருக்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ஏதாவது பண்ண மாட்டானா? எப்போவுமே ஒரு பொண்ணு வந்துட்டு கூட உனக்கு வந்துட்டு ஆண் துணை வேணாம், புருஷன் வேணாம் அப்படின்னாலுமே கூட உனக்குன்னு யாராவது இருக்கணுமா? நாங்கள் இருக்கிறோம் சொந்த பந்தம்னு சொல்லிட்டு, எங்களையும் வேணான்னு சொல்லிட்டு நீ ஹாஸ்டலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க, என்னம்மா பேச்சு இதெல்லாம் நீ இப்படிலாம் பேசுவேன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. அப்படியே நிலா வந்து சைலண்ட்டாக வரும்போது, இல்லைம்மா நீ என்ன வேணால் நினச்சிக்க, இந்த வீட்டில் வந்துட்டு மூத்த மனுஷனா என் மேலே உனக்கு மரியாதை இருக்குன்னு நம்பி நான் சொல்லிகிட்ருக்கேன், என் பையனுக்காகன்னு நான் சொல்லலை. நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்ட அப்படின்னா எங்கள் வீடு வந்து பொண்ணு தங்காத வீடுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தானுங்க, இப்போ நீ வந்துட்டு திரும்பவும் டைவர்ஸை வாங்கிட்டு போயிட்டீன்னா மட்டும் அந்த பேச்சு மாறிடும்னு நினச்சிட்டு இருக்கியா? இதோ மருமக வந்தா அவள் போயிட்டா, அடுத்ததாக இன்னும் 2 மருமகளுக்கு வந்திருக்காளுங்க, அவள் எப்போ அந்த வீட்டை விட்டு போவாளோ தெரியாது அப்படின்னு சொல்லி தான் ஊர் ஜனம் பேசும், இதுக்கெல்லாம் நீ வழி வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்க, அதானம்மா பண்ணுற அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள், நான் யோசிக்காததெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, ஊர் ஜனம் அப்படி தான் பேசும், சரி ஊர் ஜனத்துக்காக நம்ம வாழ வேணாம், நமக்காக நம்ம வாழ்கிறோன்னு சொல்லிட்டு நீ உன் முடிவை எடுக்கிறனே வச்சுக்கலாம், ஆனால் உனக்குன்னு பாதுகாப்பு ஒன்று வேணும்ல, அதை பற்றி தான் நான் யோசிச்சு பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களாம் பிடிக்கலன்னா நம்ம பாட்டுக்கு டைவர்ஸை பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க, ஆனால் அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படி இல்லைம்மா, நான் வந்துட்டு லோடு மேனு தான், இப்போவே நான் குடிக்கிறேன்னு சொல்லி நீ என்னை திட்டிகிட்டு இருக்கியே, அப்போல்லாம் வண்டிக்கு போயிட்டு அப்போல்லாம் அப்படி நான் வண்டி ஓட்டுவேன்,
அந்த அலுப்புக்கு வந்து குடிச்சிட்டு தான் இருப்பேன். ஆனாலும் நான் குடித்தேங்கிறதுக்காக உங்கள் அத்தை என்னை விட்டுட்டு போயிட்டாளா? இல்லவே சாகிற வரைக்கும் என் கூடவே தாம்மா இருந்தா. அப்படி இருக்கணும் வாழ்க்கைன்னா. பின்னாடி காலத்தில் நம்ம உட்காந்து யோசித்து பார்த்தோன்னா நம்மளோட வாழ்க்கைன்னு நினச்சா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கணும். நமக்காக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தராவது இருக்கணுமா? அப்படி எதுவுமே இல்லாத வாழ்க்கை என்னம்மா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வராங்க. அப்போ பார்த்தா ரோட்டில் வந்துட்டு பயங்கரமாக ஏதோ சண்டை நடக்குது. அப்படியே பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு புருஷன் வந்துட்டு பொண்டாட்டியை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க குடிச்சிருக்காங்க. போட்டு அடி அடின்னு அடிக்கும்போது எல்லாருமே போயிட்டு சுற்றி நின்று வேடிக்கை தான் பார்க்குறாங்க. நிலா டக்குன்னு ஓடி போயிட்டு அந்த பொண்ணை இழுத்து இழுத்து பிடிக்கிறாங்க. அப்படியே மீறி மீறி அடிக்க வரும்போது அப்போ நடேசனும் போய் தடுக்கிறாரு. டே என்னடா குடிச்சிட்டு வந்து இப்படி போட்டு அடிச்சிட்டு இருக்கோம் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் பொண்டாட்டியை நான் என்ன வேணால் பண்ணுவேன், அதை கேட்க நீ யாரியா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இது பண்ணும்போது, ஏமா இவெல்லாம் சொல்லி திருந்த மாட்டாமா, வாமா நம்ம போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க வந்து அழுதுகிட்டே நிற்கும்போது, நீங்கள் என்ன இப்படி அடி வாங்கிட்டு நிற்கிறீங்க? புருஷனா இப்படிலாம் போட்டு அடிப்பாங்களா? நீங்கள் எதுக்குங்க அடி வாங்கிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு பொண்ணுங்கள்லாம் இப்படிலாம் வாழணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. ஸோ அந்த லேடிக்கு கோவமே வந்துடுது. அவங்க டக்குன்னு நிலாவை பார்த்துட்டு, சும்மா நிறுத்துமா, என்ன ஏதோ வந்துட்டு நீ பிரித்து விட்ற சண்டையை விளக்கி விட்றேன்னு சொல்லி பார்த்தா நீ பாட்டுக்கு உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க என்ன, நான் உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன எனக்காக பேசினேன்? என் புருஷன் இன்றைக்கி அடிப்பான், நாளைக்கு என்கிட்ட வந்து கொஞ்சுவான், எனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பான், அதுக்காக அவனை அப்படியே விட்டுட்டு நான் போகணுங்கிறியா? என்ன மாதிரி வித நீ பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்காக போய் நான் பேசினேன் பாருங்கள், என்ன சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உனக்கெல்லாம் புருஷனை பற்றின அருமை தெரியல போல இருக்குது, அதனால தான் அப்படி பேசிகிட்டு இருக்க. ஒரு வாட்டி நம்ம கழுத்தில் தாலி ஏறிடுச்சுன்னா அது சாகிற வரைக்கும் அவன் தான் நமக்காக நிற்பான். இவனை விட்டுட்டு இன்னொருத்தங்கிட்ட போகிறேன், இல்லை இவன் வேணான்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படிலாம் ஒன்று நம்ம பண்ணோன்னு வச்சுக்கேன், நாளைக்கு நம்மளை ஊர் உலகம்லாம் பார்த்து நம்மளை என்னென்ன மாதிரியெல்லாம் பேசுமோ. நமக்கு அந்த தைரியம் இருந்தாலும் அதெல்லாம் எதிர்த்து வாழ்கிற அளவுக்கு எனக்கு இல்லைப்பா, உனக்கு இருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது திரும்பவும் வந்து அவர் அப்படியே இது பண்ணும்போது மயங்கிடுறாரு. அவர் அப்படியே தூக்கி பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ நடேசனுமே அதை பார்க்குறாரு. நிலா வந்துட்டு, என்ன அங்கிள் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அப்படிங்கிறாங்க. ஏமா இப்போ கூடவா உனக்கு புரியல? என்ன தான் புருஷங்காரன் போட்டு அடி அடின்னு அடித்தாலும் அந்த புருஷன் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகிறாமா. தமிழ்நாட்டில் இப்படி தான் இருக்காங்க எல்லாருமே. ஆனால் நீ சோளம் அந்த மாதிரி உன்கிட்ட கெஞ்சின்னு கெஞ்சினாலும் நீ என்ன பண்ணுற யோசிச்சு பாரு நீயே அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் எதுக்கு எதை நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஊர் உலகத்தில் இப்படியும் வாழதாமா செய்கிறாங்க. உனக்கு இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்கும்போது ஒரு பிரச்சனையே இல்லை. அவன் உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணாங்கிறது தான் உனக்கு பிரச்சனையே தவிர அவன் உன்கிட்ட என்ன உன்னை கஷ்டப்படுத்துகிறான், உனக்கு தேவையானது எல்லாத்தையும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு ஒன்று அவன் பண்ணிகிட்ருக்கான். யோசிச்சு முடிவு எடுத்துக்க நீயே, அவளை தான் நான் சொல்ல முடியும். இதை உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் இவ்வளோ நேரம் காத்துட்ருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே வராரு. வீட்டுக்குமே வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிலாவுக்கு இதே ஒரு யோசனையாகவே இருக்கு. நடேசன் சொன்னதையும் யோசிக்கிறாங்க, அங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு சோழன் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நிலாவுக்காக ஒவ்வொன்றும் ஓடி வந்து பண்ணது எல்லாமே வந்துட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாவது நிலா வந்துட்டு சோழனை புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.